ஃப்ரெண்ட்ஸ், காடை 65 அதுக்கு எப்படி மசாலா பெரட்டுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் சொல்லுவோம்ல, அதை வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டை உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் 7 காடை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. முட்டை எதுக்கு போடுறது அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் காடை பொரிக்கும் போது. இது சிக்கன் எதுவாக இருந்தாலும் வந்து முட்டை ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கடை சிக்கன் 65 மசாலா தான் போடுற சக்தி. இது ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1.5 ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன். போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மசாலாலாம் எல்லாம் ஒன்றோட ஒன்று கோட்டிங் ஆகிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி புளிஞ்சு விட்டு 5 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் பொரிச்சு எடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.